ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்கு தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், ஆளுநர் தேநீர் விருந்து திமுக அரசும் புறக்கணிக்குது, கட்சியும் புறக்கணிக்குது, திமுக கூட்டணி கட்சிகளும் அதை புறக்கணிக்கிறாங்க. அதிமுக அதுல பங்கேற்கிறது அப்படின்னு எடப்பாடி அறிவிச்சிருக்கிறாரு. இதோட சேர்த்து இன்னும் பல செய்திகள், சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருக்கு. ராமர் கோவில்லையே திருட்டு நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்க போறோம். இது முதல்ல இருந்து நம்ம இதுல தொடங்கலாம் தோழர். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நம்ம வந்து தொடர்ந்து ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, பல எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்துல எல்லாத்துலயும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்துல போயிருக்காங்க. நீதிமன்றம் வந்து இவர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க. இதை வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல குறிப்பா அந்த RN ரவி வந்து RSS உடைய கருத்துக்களை தொடர்ச்சியா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, பொய் சொல்றாரு. நிறைய பொய், தமிழ்நாட்டினுடைய அரசியலை பத்தி பொய் சொல்றது, தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்கள் தரமற்றதா இருக்குன்னு சொல்றது. இப்போ கூட நம்ம வந்து இந்த கம்பன் விழாவில் பேசின பேச்சுக்கள் பற்றி பேசினோம். கம்பன் விழாவில் போய் அவர் வந்து இது வந்து இந்து நாடுன்னு பேசுறாரு. இது மாதிரி ஒரு ஆளுநர், ராமராஜன் பேசுறாரு. இது மாதிரி ஒரு ஆளுநர் பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது. அதை வந்து இந்த கட்சிகள் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக இவர் செயல்படுறதுனால சட்டமன்றத்திலேயே வந்து அதற்கு எதிராக தீர்மானம் இயற்றப்பட்டது. அவர் இருக்கும் போதே தீர்மானம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஆனா தொடர்ச்சியா திரும்ப வந்து இவங்க போய் ஒரு நிர்வாக ரீதியாக ஆளுநரோடு இணக்கமாக இருக்க வேண்டியிருக்கு. ஆளுநர் விருந்துக்கு வந்து போய் கலந்துக்க வேண்டியிருக்கு. ஆளுநருக்கு அழைப்பு கொடுத்தா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க வேண்டியிருக்குங்கிற சிக்கல் இருக்கு. ஆனால் அதை வந்து இந்த முறை இன்னும் ஒரு அடுத்த கட்ட எதிர்ப்பாக அதை மாற்றி இருக்கிறாங்க. அத குறிப்பா காங்கிரஸ் கட்சி தான் அதை முன்னெடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அதை வந்து வெளிநடப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ மதியம் வந்து RS பாரதி அவர்கள் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அறிவிச்சிருக்காரு. திமுகவும் கலந்து கொள்ளாது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அரசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? அரசு சார்பிலையும் உறுப்பினர்கள் கலந்துக்கிற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து முதல்வர் போக மாட்டாரு, அமைச்சர் யாராவது ஒருத்தர் பிரதிநிதியா போவாங்க. இந்த தடவை அதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. முதல்வர் வந்து மாலைக்குள்ள நான் முடிவு சொல்றேங்கிற மாதிரி இப்போ பேட்டி கொடுத்ததா சொன்னாங்க. ஆனா கட்சியா வந்து கலந்துக்கல அப்படிங்கிறது முடிவு. அபிஷியல்ஸ் வந்து போகலாம் அப்படின்னா, ஏன்னா அரசு அதிகாரிகள் கண்டிப்பா போவாங்க. மிகப்பெரிய நெருக்கடி ஆளுநருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு. அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இப்போ அடுத்து வந்து நம்ம அவர் வந்து இந்த பொய் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் மோசமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து பதில், பயங்கரமான பதில் திமுக தரப்புல இருந்து வந்திருக்கு. மத்திய அரசு காட்டியிருக்கிற சில புள்ளி விவரங்கள் வந்து வந்திருக்கு. அதுல வந்து முக்கியமா ஐஐடி வந்து தொடர்ந்து 6வது முறையாக முன்னணியில வந்திருக்காங்க, முதலிடம் வந்திருக்காங்க. ஆராய்ச்சி மற்றும் புதுமைகள் பிரிவுல 2வது இடம் சென்னை ஐஐடி வந்து 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. இப்ப திருச்சி NIT பொறியியல் வந்து 9வது இடம் பிடிச்சிருக்கு. இது வந்து முக்கியமான செய்தி. அப்புறம் மாநில பல்கலைக்கழகங்கள் பிரிவுல சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம், 8வது இடம் வந்து கோவை பாரதியார் பல்கலைக்கழகம். இப்படி வந்து வரிசையா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் NIRF தரவரிசை பட்டியல்ல அதிக எண்ணிக்கையில நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கல்வி நிறுவனங்கள், தமிழ்நாட்டுல வந்து 40 கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியல்ல முதன்மை பங்கு வகிக்கிறாங்க. இப்போ ஒரு 100 இடம் சொல்றாங்கன்னா அதுல 40 நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் முக்கியமா சொல்ல போனா அந்த சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து 10வது இடத்துல இருக்கு. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 140 மருத்துவக் கல்லூரிகள் வந்து இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற 140 நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அதுல 10வது இடம் வந்திருக்கு. ஏற்கனவே கடந்த ஆண்டுகள்ல 16, 13, 12 இடங்கள்ல இருந்திருக்காங்க. இந்த முறை அது 10வது இடத்துக்கு வந்திருக்காங்க. மாசு வந்து மருத்துவக் கல்லூரியுடைய டீனை சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து ஆளுநர் சொன்னது, அண்ணாமலை சொன்னது மிகப்பெரிய பொய் என்பது தெளிவா வந்து மத்திய அரசினுடைய தரவுகளே தருது. அதான் முக்கியம். மத்திய அரசு தான் இந்த சான்றிதழை கொடுக்குறாங்க. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பாக செயல்படுது, பல பொருளாதார விஷயங்கள சிறப்பா செயல்படுது
அப்படிங்கிறதுக்காக அவார்டு கொடுத்தாங்க. இன்றைக்கு கல்வி சார்ந்த தரவரிசை பட்டியல்கள்ல வந்து இவ்வளவு தூரம் சிறப்பா செயல்படுதுங்கிறது மத்திய அரசினுடைய தரவுகள் பட்டியலே வந்து நமக்கு தருது. இப்போ இந்த இந்த நேரத்துலதான் ஆளுநருடைய டீ பார்ட்டிக்கு வந்து தேநீர் விருந்துக்கு வந்து வெளிநடப்பு அங்க கலந்துக்கிறது இல்லைங்கிற அறிவிப்பும் வந்திருக்கு. மக்கள் மத்தியில இது வந்து ஆளுநருடைய இந்த செயல்பாடு மிக முக்கியம். ஏன்னா RSS அடுத்த திட்டம் ஆளுநர்கள் வந்து ஊர் ஊரா போகணும், மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சு மத்திய அரசினுடைய திட்டத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது மக்கள் இவரை வந்து அனுமதிப்பாங்களா? இவர் சொல்ற பொய்களை கேட்டுட்டு இருப்பாங்களா? இந்த எப்படி வந்து கிரண்பேடியை வந்து ரோட்லயே துரத்துனாங்களோ பாண்டிச்சேரியில, அது போல RN ரவியை வந்து தெருக்கள்லயே வந்து மக்கள் துரத்துற நிலைமை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பா தோழர். ராமர் கோவில் வந்து கட்டி முடிச்சதுல இருந்து தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள்லாம் வருது. பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி கட்டின கோயில்ல மேற்கூரை பிச்சுக்கிட்டு ஒழுகுச்சு. அந்த கோவிலுக்குள்ள சரியான நீர் போக்குவரத்து செயற்படலை, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து செய்யப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்க இருக்கக்கூடிய தலைமை பூசாரியே வச்சதை பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ராமர் கோவிலுக்கான நடைபாதை, அந்த ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, கிரிவலம் மாதிரி அந்த ராமர் பாதை அப்படிங்கிற பாதையில பல 100 கோடி செலவு பண்ணி அமைக்கப்பட்ட விளக்குகள், அதோடைய சம்பந்தப்பட்ட அகல் விளக்கு, அதோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் திருடு போயிருக்கு. 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். இதை வந்து திருடி இருக்கிறாங்க, கோவில் சொத்துக்களே திருடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வறுமையில இருக்கிறாங்களா திருடி பொழைக்கிற அளவுக்கு, இல்ல இந்த மோடி அரசாங்கம் கோயிலை சரியா பாதுகாக்கலையா அப்படிங்கிற 2 முக்கியமான கேள்விகள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது ஒரு முக்கியமான பார்வை நீங்க சொல்றது. அங்க வந்து அவ்வளவு ஏழ்மை இருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல எல்லாம் இந்த பாலங்கள் இருக்குல்ல, பாலத்துக்கு நடுவுல ஒரு இது இருக்கும், கம்பிகளுக்கு வச்சு கட்டப்பட்ட இந்த கற்கள் இருக்கும். நாங்க வந்து அந்த கற்களை உடைச்சிட்டு அந்த கம்பிகளை வந்து எடைக்கு போட்டு பொருட்கள் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரியான பழக்கம் சிறு வயசுல உண்டு கிராமங்கள்ல. ஆமா, அந்த பாலத்துல எக்ஸ்ட்ராவா நீட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த பில்லர் போட்டு எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு இது உண்டு. அப்புறம் அந்த உடைந்த சிதிலமான அந்த போஸ்டர், மின் கம்பங்கள் அதெல்லாம் உடைச்சு கொண்டு போவோம். அந்த மாதிரியான நிலைமைகள். ஏன்னா யாரு கையிலையும் பணம் இருக்காது, பாக்கெட் மணி கொடுக்குற அளவுக்கு வீட்டுல வசதி இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுகள் நடக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் மதிப்பில் உள்ள மின் கம்பங்கள் வந்து திருட்டு போயிருக்கு. இந்த கம்பங்களோடு சேர்த்து இந்த மின் விளக்குகள் வந்து திருட்டு போயிருக்கு. அப்போ வந்து இவ்வளவு திருட்டு போயிருக்குங்கிறத வந்து 38,000 சொல்றாங்க, 38,000 விளக்குகள்னு சொல்றாங்க. இவ்வளவு திருட்டு போயிருக்குன்னா அப்போ மக்கள் எவ்வளவு ஏழ்மையில இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இன்னொன்று, எவ்வளவு குற்றச்செயல்கள் நிறைந்த ஒரு பகுதியா மாறிட்டு இருக்கா அயோத்தி போன்ற இவர்கள் ஆளுகின்ற இடங்கள் வந்து குற்றச்செயல். ஏன்னா ரேப் அங்கதான், இது வந்து ரேப் ரேட் அங்கதான் அதிகமா இருக்கு. எதிரான குற்றங்கள் அதிகமா அங்கதான் இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். ஏன்னா இவங்க அதை ஊக்கப்படுத்துறாங்க. இன்னொன்று, குறிப்பா இஸ்லாமிய பெண்களை வந்து இழிவுபடுத்துவது, அதை இவங்களே முன்னின்று செய்யறாங்க. இந்த திருட்டுகளும் அதிகமா இருக்கு. அப்போ தொடர்ந்து இவங்க வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அல்லது இவங்களுடைய ராம ராஜ்யத்தினுடைய இந்த குஜராத் இது போன்ற லேப், இதெல்லாம் வந்து உண்மையான நிலைமை இதுதானா அப்படிங்கிற சந்தேகங்களை நமக்கு எழுப்பியிருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். இப்போ இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசு உதவியோட நடத்தக்கூடிய விளையாட்டு, அந்த விளையாட்டுகளுக்கு மாநில வாரியா நிதி ஒதுக்கின விவரங்களை இப்போ சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்து பகிர்றாங்க. அதிகப்படியா உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் தான் அதிகப்படியான நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து விளையாட்டுத்துறையில எத்தனை பேர் சாதித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அந்த பணங்கள்லாம் முறையாக விளையாட்டு வீரர்களுக்காக தான் செலவிடப்பட்டதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்வியில தமிழ்நாடு எந்த அளவுக்கு சாதித்து இருக்கிறது, இதே இது உத்தரப்பிரதேசமோ இல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கல்விக்காக ஒதுக்கக்கூடிய தொகைகள் நிதிகளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ சமீபத்துல வெளிவந்த பல்வேறு அறிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு கல்வியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அதை எப்படி பாக்குறீங்க?
கல்வியில மட்டும் இல்ல, பல இடங்கள்ல வந்து முன்னேறி இருக்கு. இவங்க வந்து தொடர்ச்சி இப்ப கூட நம்ம நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்ல. அவங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு அதிகமா குடுத்துருக்காங்க. அதனுடைய விளைச்சல் என்ன அப்டின்னா, அவங்க வந்து எப்பவுமே சொல்றதில்ல. நம்ம என்ன குடுக்குறோம், என்ன குடுக்காம விட்டுட்டோம், இந்த கடந்த நிதியாண்டுல என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சோம், இந்த திட்டங்களுக்கான பெண்டிங் என்ன, அத நம்ம எப்ப குடுக்க போறோம், எந்த தகவலும் இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு நிதிநிலை அறிக்கை போட்டுக்கிறாங்க. ஆனா என்ன உண்மையான தகவல்னா, தமிழ்நாட்ட தொடர்ந்து அவங்க குற்றமும் சாட்டிட்டு இருக்காங்க நம்மள. கல்வித்துறையில சரியா இல்ல, மற்ற தொழில்துறைகள அழிச்சுட்டாங்க, திருப்பூர் அழிச்சுட்டாங்க, கோவைய அழிச்சுட்டாங்க. அண்ணாமலை வாய தொறந்தா கோவைய வந்து திமுக அரசு அழிச்சிருச்சுன்னு பேசுறாரு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து புள்ளி விவரங்கள், மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்களே பல வந்து காட்டிட்டு இருக்கு. முக்கியமா இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பு நடத்திய ஒரு தொழில் சார்ந்த ஒத்துழைப்புகள் அப்படிங்கிற தலைப்புல நடந்த ஒரு கூட்டத்துல டிஆர்பி ராஜா வந்து கலந்துக்கிறாரு. அங்க வந்து அவர் பேசியவை மிக முக்கியமானது. எம்எஸ்எம்இ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிராமப்புற அளவுல வந்து நமக்கு வந்து கொண்டு போறோம். அது வந்து இந்த ஆட்சியில அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா சென்னை போன்ற ஏற்கனவே இந்த தொழிற்பேட்டைகள்ல மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது 15% வருவாயை வந்து இந்த எம்எஸ்எம்இ வந்து கொடுத்திருக்கு. 15ல இருந்து 20% வருவாயை வந்து, அதாவது இந்திய மொத்த உற்பத்தியில இவ்வளவு கொடுத்திருக்காங்க. 15ல இருந்து 20% கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மத்திய அரசினுடைய தரவுகளை வச்சுக்கொண்டே அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது போல இவங்களுடைய ட்ரில்லியன் எக்கானமி கோல் ஒண்ணு தமிழ்நாடு அரசு கடந்த டிஆர்பி ராஜா வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு அறிவிச்சாங்க. அந்த திட்டத்தை பற்றியும் அவர் வந்து விலாவரியா அந்த கூட்டத்துல பேசியிருக்காரு. அது மாவட்டம் தோறும் அல்லது அதையும் தாண்டி சின்ன சின்ன வட்டார அளவுல தொழில் நிறுவனங்களை தொடங்குவது. வெறுமனே இந்த ஐடி ஹப்லாம் இருக்குல்ல, சென்னையில கோவையில இருக்கிற மாதிரியான நிறுவனங்களை கிராமப்புறங்கள்ல கொண்டு போறது. பல துறை சார்ந்த நிறுவனங்களை கிராமப்புறங்கள்ல வட்டார அளவுல கொண்டு போவதன் மூலமா அந்தந்த பகுதி மக்களுக்கே வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்கிறது. அப்போ அவர்களுக்கான செலவுகளும் இப்ப சென்னையில வந்து தங்கி இருந்து வேலை செய்யறது, சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டியில அதனுடைய தேவையினுடைய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, செலவினங்களுடைய அளவு அது வந்து தன் சொந்த வீட்டிலேயே இருக்கும்போது, சொந்த ஊர்லயே இருக்கும்போது அது மிகப்பெரிய அளவுல குறையும் அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அது வந்து மிக முக்கியமானது. இன்னொன்று, இந்த கல்வி நிறுவனங்கள் தொடர்பா வந்திருக்கிற செய்தி. குறிப்பா மருத்துவக் கல்லூரி 10வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து 10வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. அது போல ஐஐடி தொடர்ந்து முதலிடத்துல இருக்குது. அறிவுசார் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிற வகையில ஐஐடி வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, கோவையில இருக்கிற என்ஐடி கல்லூரி, இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து இந்திய அளவுல இந்த தரவரிசை பட்டியல்ல முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகளை வந்து மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறது. கல்வி அமைச்சகம் சார்பில் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு நாம வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கல்வியில் முன்னேறி இருக்கிறோம், இன்னும் வந்து நாம கல்வி சார்ந்த திட்டங்களே அறிவிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பெருமிதத்தோடு அறிவிச்சிருக்கிற அறிவிப்பும் வந்து பல பத்திரிகைகள்ல செய்தியா வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து பிஜேபி இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம தமிழ்நாடு பிஜேபியும் சரி, மத்திய அரசுல இருக்கிறவங்களும் சரி, தொடர்ந்து திமுக கட்சிகள் அல்லது திராவிட கட்சிகள், நாம் தமிழர் கூட பொருந்தும், திராவிட கட்சிகள் தொடர்ந்து வந்து மக்களை பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மக்களை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க, எல்லா துறையிலையும் வந்து நாசம் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த புள்ளிகள் இவங்க கொடுத்திருக்கிற தரவரிசை பட்டியல்ல அதற்கான பதில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். கண்டிப்பா தோழர். சரிங்க தோழர், தொடர்ந்து நம்ம பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி.